புதுச்சேரியில் 36 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு மீட்கப்பட்ட சொத்தை மீண்டும் ஒருவர் அபகரித்து வீடு கட்டி கொண்டதாக பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ அதிகாரி வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்தவரும் பிரெஞ்சு ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவருமான வெங்கடாச்சலத்தின் வீட்டை 1980ஆம் ஆண்டு சிலர் அபகரித்துக் கொண்டனர். அதனை 36 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பின்னர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வெங்கடாச்சலம் மீட்டார். ஆனால் கடந்த மாதம் மீண்டும் ஒருவர் அந்த இடத்தில் கட்டப்பட்ட மதில் சுவரை இடித்து வீடு கட்டி கொண்டு ஆக்கிரமித்து இருப்பது பற்றி துணைநிலை ஆளுநருக்கும் பிரெஞ்சு தூதரகத்திலும் வெங்கடாச்சலம் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதர் அலுவலகத்திலும் உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலும் புகார் அளித்த திராவிட பேரவை பொதுச் செயலாளர் நந்திவர்மன் ஆக்கிரமிப்பை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசிலே என்ன கீழ்மட்டத்திலே இருக்கிற இந்த ஊழல் களையப்பட்டால் ஒழிய உச்சநீதிமன்ற ஆணைகள், உயர்நீதிமன்ற ஆணைகள், உள்ளூர் நீதிமன்ற ஆணைகள் இத்தனைக்கும் பிறகு மீட்கப்பட்ட சொத்திலே ஒருவன் அபகரிக்கிறான் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அரசமைப்பு சட்டம் இருக்கிறதா? நீதி வாழ்கிறதா?